I'm Arjun Madhusri, grade 6A from Mehmet Garden School. This is the message from Savitribai Aurobindo. As through a magic television's glass outlined to some magnifying inner eye, they shone like images thrown from a far scene, too high and glad for mortal lips to seize. Thank you. Bye. Hello buddies, now Ajay Hemant, grade 7 from Primats Garden School. Today's Karma Yogi's Appa message. He says ignorance is knowledge. For us to get hold of it at the point where there is change from one state to another is revealing usually it is the tether end of our impressive temperament. Also it comes out inverted. Thank you, bye. Hi, hello buddies, I'm Ajay Hemant, grade 7 from Primats Garden School. Today we are going to see a new story. Once 3 little pigs are sent out by their mother to start their own lives. Each pig decides to build a house. The first pig makes a house out of straw. The second pig chooses sticks for his house. And the third pig builds a strong house with bricks. One day a big bad wolf sees the pigs and runs after them to their houses. He tries to get inside and eat them, so they refuse, saying, "Not by the hair on my chin. The wolf gets angry and threatens, "Then I'll huff and I'll puff and I'll blow your house down." He easily destroys the straw and stick houses, but the brick house is too strong for him to blow down. Then the wolf tries to sneak down the chimney, but falls into the big pot of hot water. He jumps out and runs away, never to be seen again, and the 3 pigs are safe. And if you found this story useful, don't forget to like, comment and share. Also, press the bell icon so you don't miss our next show where we'll share another interesting story. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு விடுமுறைக்கு பேரன் தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கான். அங்கே தாத்தா அவனுக்கு நிறைய மாரல் வேல்யூஸ் ஸ்டோரிஸ் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அவன் கடைசியாக கேட்குறான், கிளம்பும் போது, "தாத்தா நான் ரொம்ப என்னோட இது எல்லாமே சக்ஸஸ் ஆகணும், நல்லபடியாக இருக்கணும், நான் நல்ல முன்னேற்றம் அடையணும்னா வாழ்க்கையில் என்ன கொள்கையை ஃபாலோ பண்ணணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த தாத்தா, "சரி வா, நான் உனக்கு இதை ப்ராக்டிக்கலாகவே சொல்லித்தரேன்" அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2 விதைகளை கொடுத்து 2 தொட்டி செடியில் 2 தொட்டி வச்சுருக்காரு. அதில் புதைச்சி வச்சுட்டு போ, தாத்தா இது தண்ணி ஊற்றுறேன், அடுத்த மாதம் வருவல்ல, நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த பையனும் அவங்க வீட்டுக்கு போயிடுறான். அடுத்த லீவில் வரான். அப்போ பார்த்தா ஒரு செடி மட்டும் முளைச்சிருக்கு நல்லா, இன்னொரு தொட்டியில் எந்த இதுவுமே இல்லை. அப்போ இவனுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. "எப்படி தாத்தா 2த்துக்கும் தண்ணி ஊற்றா?" "ஆமாம், 2த்துக்கும் தண்ணி ஊற்றினேன், 2மே வெயிலில் தான் இருக்குது, அப்புறம் ஏன் ஒன்று வளரலைன்னா?" அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, "இதுதான் ஒரு தொட்டியில் இருந்த விதை போட்ட இடத்துல நல்ல மண், நல்ல ஒரு வளமான மண் இருந்தது. இன்னொரு தொட்டியில் சிமெண்ட்டு கலவை தான் இருந்தது, எம்சாண்ட் அதுதான் இருந்தது" அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், "எதுக்கு தாத்தா அப்படி பண்ணிங்கன்னொடனே?" அதுக்கு அவர் சொல்கிறார், "ஒரு விதை வளரணுன்னா எப்படி தண்ணி, வெயில் எல்லாமே முக்கியம், காற்று எல்லாமே முக்கியமோ அதே மாதிரி அது இருக்க மண்ணும் முக்கியம், அதோட சுற்றுச்சூழலும் முக்கியம். அதெல்லாம் நல்லா இருந்தால் தான் அந்த விதை வளரும். அதே மாதிரி தான் நீ என்ன தான் நல்லா படித்து உனக்குள்ளே எவ்வளோ திறமைகள் எல்லாம் இருந்து வெளியில் வந்தாலுமே உன்னை சுற்றி இருக்கவங்க நல்லவங்களாக, நல்ல நண்பர்களாக, நல்ல சூழ்நிலையாக நீ தேர்ந்தெடுத்தால் தான் நீ வளர முடியும்" அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். இது எவ்வளோ உண்மை இல்லையா? நம்ம எவ்வளோ நல்லவங்களாக, நம்மளோட எண்ணங்கள்லாம் நிறைவேறதுக்கு, நல்ல எண்ணங்களோடு நம்ம வாழ்கிறதுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.